இந்த எண் கொண்டவர்களுக்கு தான் சமையல் கை கொடுக்கும் அப்படின்னு கூட ஒரு விஷயம் இருக்கா சார்? கெட்டிக்கார செஃப்லாம் இருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு சொன்னாக்க அங்கே கெட்டிக்கார செஃப் இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் என்ன நம்பரில் இருப்பார் அதுதான் அங்கே முக்கியம். அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கண்ணு மூடிட்டு சொல்லலாம், செஃப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 6ஆம் நம்பர் அங்கே தான் இருப்பார். ஏடிபி ஹோட்டலு, வசந்த பவன், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா டேட்டு 4 ஃபேட்டு 4 இந்த மாதிரி நம்பர் இருக்குது. இது எதுனாக்கா இந்த டேஸ்ட்டில் வேரியேஷன் வித்தியாசங்கள் படும். அங்கே செய்யும்போது அதுக்கு ஒரு டேஸ்ட்டு, எல்லாமே சாப்பாடு ரசம் தான் இது உள்ளது தான். அந்த எண்ணினுடைய தாக்கம் வந்து கரெக்டாக அந்த இடத்துல அவங்க போய் கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ 3ஆம் தேதி 12ஆம் தேதி 21ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க, அவங்க ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க வெஜிடேரியன் ஹோட்டல் வச்சா தான் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அவங்க நான் வெஜிடேரியன் ஹோட்டல் வச்சாக்கா போகவே போகாது. இதை ஒருத்தர் எனக்கு வந்துட்டு 100% உண்மைங்க என்னாரு, நீங்கள் அந்த ஹோட்டல்லே இவ்வளோ நம்பர்லாம் வேலை செய்யும். நீங்கள் எல்லாத்தையும் மாற்றி எதை செஞ்சாலும் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிடாது. அதனால் வந்து வேலை செய்கிற அளவுக்கு நீங்கள் நம்பரை கரெக்ட் பண்ணிட்டு வச்சுட்டிங்கன்னா சக்ஸஸுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து வழிகோலாக அமையும். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்மளுடைய ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு வந்து அவங்களுடைய சந்தேகத்துக்கு நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கோம் சார். அதில் வந்து நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சார். தேடி தேடி சுவை எங்கே இருக்கோ அங்கே வந்து பயணப்பட்டு அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போய் சாப்பிட்ற ஒரு வழக்கத்தை வந்து இன்றைக்கி இருக்கிற நிறைய பேர் வச்சுருக்காங்க சார். அது காரணம் என்னென்னா அந்த டேஸ்ட் வந்து அவங்க சொல்கிற அதே ரெசிபியை நம்ம ஃபாலோ பண்ணால் கூட சில பேருக்கு அது வீட்டில் வரவே வராது. ஆனால் அவங்க செஞ்சால் மட்டும் அந்த டேஸ்ட் இருக்கும். அது ஹோட்டல்னு கிடையாது, வீட்லையாக இருக்கட்டும், எங்கேயோ நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையுமே வந்துட்டு யாரோ ஒருத்தருடைய ரெசிபி வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும், அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், அது சிலருக்கு மட்டும்தான் வருமா அப்படின்றப்போ இந்த எண் கொண்டவர்களுக்கு தான் சமையல் கை கொடுக்கும் அப்படின்னு கூட ஒரு விஷயம் இருக்கா சார்? கண்டிப்பாக. இப்போ ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிக்கு நான் மேலேயே போய் சொல்லுவேன், உலகத்திலே ரொம்ப சாப்பாடை வந்துட்டு ருசித்து சமைச்சிங்கிறது ஓகே, ருசித்து சாப்பிட்ற ஒரே ஆள் தமிழ் ஆளுங்க தான். சாப்பிட்றதுக்கே நம்ம பிறந்தவங்க இல்லை, அதில் ஒன்றும் அது ஒரு அதில் ஒன்றும் தவறான விஷயம் எதுவும் கிடையாது. ஏன்னா டேஸ்ட்டாக சமைக்கிறது நம்ம ஆளுங்க தான். ஆனால் நம்ம சாப்பாடை டேஸ்ட் இல்லைன்னு யாரும் சொல்லி தவிர்க்க மாட்டாங்க உலகம் ஃபுல்லாக. ஈவன் நீ வெள்ளைக்காரன் எடுத்தாங்க, நம்ம தான் உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டுமே நம்ம சாப்பாடை. நான் ஒரு முறை லண்டனுக்கு போகிறேன், அந்த தட்டில் நம்ம ஆளுங்க தோசையை ஊற்றி கொடுக்குறான், அதுக்கு ஒரு ஸ்பூனை வச்சுக்கிறான். தோசை எப்படி ஸ்பூனில் சாப்பிட முடியும்? ஆனால் தோசை ஸ்பூனை வச்சுக்கிட்டு பாவம் அந்த தோசையோட சண்டை போடுறான், அவனால் முடியல. அவன் ஸ்பூனில் கையில் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. நம்ம ஆளுங்க கையில் சாப்பிட்றத எதை சாப்பிட்டா கையில் சாப்பிடுவாங்க, ஸ்பூனில் சாப்பிட்றத ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. நம்ம ஆளுங்க சாப்பிட்றதெல்லாம் கெட்டிக்காரரு. அது கெட்டிக்காரது மட்டும் இல்லை, சமைக்கிறதுல அதை விட கெட்டிக்காருங்க. டேஸ்ட்டாக செய்யறதுல சமைக்கிறதுல ருசி இல்லைன்னா தொடவே மாட்டாங்க. வயிற்ற சும்மாவது போடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க நம்ம ஆளுங்க. நீங்கள் உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம கொடுக்குற டேஸ்ட்டு. ஒரு முறை வந்து பில் கிளின்டன் அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்தார். சாப்பாடு மொத்தம் வந்துட்டு 256 வகையான சாப்பாடு செஞ்சுருக்குறாங்க. அவ்வளோ டிஷ்ஷும், இந்தியாவில் உள்ள அவ்வளோ டிஷ்ஷும் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு மேலே இதில் மேலே ஏறிட்டு ஃப்ளைட்டில் ஏறிட்டு உள்ளே போகிறாரு. அவர் எல்லாத்தையும் சென்டாக பண்ணிட்டு இருக்கிறாரு. சமைக்கிறதில் பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி அங்கே நிற்கிறது முன்னாடி பேட்டி கொடுக்குறாரு. உங்களுக்கு எது பிடிச்சிங்கன்னா சாம்பார் ரசம் தான் பிடிச்சிருக்குன்ட்டார். அவருக்கு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாம் படைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு அவர் சொன்ன கடைசி 2 தான், சாம்பார் ரசம், அதுதான் பெஸ்ட்டுன்ட்டார். அதுமாதிரி எதுக்குன்னா நம்ம சாப்பாடு அதுமாரி இந்த சாப்பாடு செய்கிறதில் கூட பார்த்திங்கன்னா குக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டலில் போனீங்கன்னாக்கா செஃப்பு, குக்குன்னு சொல்ல மாட்டாங்க, செஃப்பு. மற்ற ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, மற்ற மிடில் இந்த இது இருக்குது. நீ சொன்ன மாதிரி ஏடிபி மாரி வசந்தமான என்னென்னமோ இருக்குது அந்த மாதிரி ஹோட்டலு. அதில் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்புறம் வந்துட்டு கிளாஸாக ஹோட்டல்ஸ்லாம் வந்துட்டு போய் கடைசியில் கையேந்தி பவன் ஒரு ஹோட்டல் இருக்குது. அவங்களும் ஃபஸ்ட் கிளாஸாக செய்வாங்க. நம்ம கையேந்தி பவன் நினச்சிட்டு இருக்கிறோம். அவங்க செய்கிற ஹோட்டல் டேஸ்ட் எங்கே தெரியுமா இருக்கும்? ஸ்டார் ஹோட்டலுக்கு கொண்டாடி சேர்த்து செய்வாங்க. அதனால தான் பெரிய பெரிய காரில் வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக நினைப்பாங்க. இன்றைக்கி அது மாதிரி நிறைய இடம் இருக்குது. பாம்பேலெல்லாம் போனீங்கன்னா வந்து ஹோட்டலுக்கு எவ்வளோ ஃபுல்லாக இருக்குதோ
அவளுக்கு ஈக்குவலாக கையேந்தி பவன் ஹோட்டல் அங்கேயே கையேந்தி பவனில் அது லைனாக இருக்கும், சில ஸ்ட்ரீட் இருக்கும். இப்போ அண்ணா நகருக்குமே நம்ம நைட்ல போனோம்னா அந்த கோரா ஸ்ட்ரீட் மெட்ராஸே வந்துருச்சுன்ற. ஆமா, நிறைய கையேந்தி பவன்கள்ல தான் மக்கள் கூட்டப்படியே அலைமோதுறத வந்து பார்க்க முடியும் நம்மளால. எதுக்குனாக்கா அவங்க ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலாக டேஸ்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் கூட சொல்கிறேன். ஒரு முறை வந்துட்டு சத்ரபதி சிவாஜி மகாராஷ்டிராலேருந்து இங்கே வந்தார். வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. எங்கன்னா புதுக்கோட்டையில் பயணம் வரும்போது அப்போ வந்துட்டு இந்த அரசர் வந்து புதுக்கோட்டை அரசர் வந்து நம்ம இவர் சத்ரபதி சிவாஜி வர்றாரு, புதுசாக ஒரு சமையல் ஒன்று புதுசாக செய்யுங்க, அந்த சமையலை வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அசந்து போகிற அளவுக்கு சமையல். இவங்கெல்லாம் சமையல்காரங்களாம் யோசனை பண்ணி கடைசியாக பார்த்தாங்க, ஏன்னா இப்படி சொல்லிட்டாரு அரசர், என்ன செய்யறதுன்ட்டு. ஒன்றும் செய்யலை அவனுங்க. ஊரில் இருக்கிற காய்கறி என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு குழம்பா போட்டு, குழம்புன்னு சாம்பாரை செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த சாம்பாருக்கு பேர் என்ன பேர் தெரியுமா வச்சாங்க? சாம்போஜி அப்படின்னு பேர் வச்சாங்க. முதல்ல அதுக்கு பேர் சாம்போஜி. யாருக்கு அது பேர் யாரும் கேட்டால் சத்ரபதி சிவாஜி தான். அவர் பேரை வச்சு அந்த பேரை வச்சு கூட, ஏன்னா அதுக்கு பேர் வைக்க முடியல, எல்லா காய்கறிக்கும் உள்ளே போட்டாங்க. போட்டு வச்சு பார்த்துட்டு அவர் அப்படி ஒரு டேஸ்ட்ன்ட்டார், இது மாதிரி டேஸ்ட்டே பார்க்கலன்ட்டார். அது ஜாம்பஜம் வச்சு கடைசியில் சாம்பார் நம்ம சாம்பார் அதுதான். சாம்பாருக்கு முதல்ல பேர் அதுதான், அதான் உண்மை. அப்புறமா அது சாம்பார்னு ஆயிடுச்சு, கலவைக்கெல்லாம் அது சாம்பார்னு ஆயிடுச்சு. அதுமாரி இதில் வந்து எந்த எண்ணுக்கார கொண்டவங்க வந்து அது ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம கேள்வி. எந்த எண்ணு பண்ணவங்க நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் கூட போகிறீங்க, நல்ல டேஸ்ட்டு கொடுத்தா தான் வந்துட்டு நீங்கள் நினச்சிப்பாங்க ஸ்டார் ஹோட்டலில் போனால் ஸ்பைசஸ் நிறைய போட்டால் உடனே எல்லோரும் போயிடுவாங்க, சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட் இல்லாமல் ஏதாவது ஸ்பைசஸ் போட்டால் டேஸ்ட் வந்துடும். அப்படி கிடையாது. நல்ல கெட்டிக்கார செஃப்லாம் இருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு சொன்னாக்கா அங்கே கெட்டிக்கார செஃப் இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் என்ன நம்பரில் இருப்பார், அதுதான் அங்கே முக்கியம். அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு சொல்லலாம், செஃப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 6ஆம் நம்பர் அங்கே தான் இருப்பார். இந்த செஃப்லேயே வந்துட்டு அப்படியே ஷிப்பில் போவாங்க பாருங்கள். ஷிப்பு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். அந்த ஷிப்பே வந்துட்டு கார்கோ ஷிப்புன்னு இருக்குது, நம்ம இந்த ஷிப்பு இருக்குது, பேசஞ்சர் ஷிப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 6க்கு 7 செஃப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்துட்டு 6 இல்லை 6-9 இருந்ததுனாக்கா ஸ்டார் ஹோட்டலு செஃப்பு. அவங்க வந்துட்டுக்கு 6க்கு 7 உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பாங்க. மெரெயின் தான் அது. அப்போ வந்துட்டு அடுத்தது இந்த மாதிரி ஹோட்டலுங்களுக்கு நம்ம ஏடிபி ஹோட்டலு, வசந்த பவன், ஆரிய பவன், அந்த பவன், இந்த பவன், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா 4 டேட்டு 4 ஃபேட்டு 4 இந்த மாதிரி நம்பர் இருக்கிறோம். இது எதுனாக்கா இந்த டேஸ்ட்டில் வேரியேஷன் வித்தியாசங்கள் படும். அங்கே செய்யும்போது அதுக்கு ஒரு டேஸ்ட்டு. எல்லாமே சாப்பாடு ரசம்லாம் இது உள்ளது தான். நீங்கள் ஸ்பைசஸ்ன்னு எடுத்துனா கூட இவங்க யூஸ் பண்ணுறது அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க, ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் வித்தியாசங்கள் டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த எண்ணினுடைய தாக்கம் வந்து அந்த 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 கரெக்டாக அந்த அந்த இடத்துல அவங்க போய் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அது இல்லாமல் அவங்க செஞ்சு வராது. கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் இருக்குது. இதில் கெட்டிக்காரங்களா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 4 and 6 இல்லைன்னா 6-4 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வெஜிடேரியன் அவங்க வந்துடுவாங்க. கையேந்தி பவன் ஹோட்டலு, நம்ம அதை கையேந்தி பவன் சும்மா சிம்பிளாக வச்சுட்டோம். அதை முதல்ல சொன்ன மாதிரி அவங்க ஸ்டார் ஹோட்டலுக்கு அளவுக்கு அவங்க வேலை செய்வாங்க, டேஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 and 4, 2 and 6, 2 and 7. இவங்களுக்கு கையேந்தி பண்ணி இவங்களுக்கு அடிச்சிக்கவே முடியாது. இவங்க கொடுக்குற டேஸ்ட்டு இங்கேருந்து காரில் வருவாங்க, ஹாயாக வருவாங்க, நில்லுவாங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, பேக்கிங் பண்ணிட்டு போயிடுவாங்க, வீட்டில் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரேட்டில் பிறந்தவங்களாம் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து கையேந்தி பவன் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக வச்சா அவங்களுடைய கைப்பக்குவத்துக்கு ஆட்கள் வர தொடங்குவாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதனால வந்துட்டு இந்த சமைக்கிறதுங்கிறது அது ஒரு கலை. அது எல்லாருக்கும் அந்த கலை வந்துருமானா வராது. இதை தாண்டி சம்மந்தம் இல்லாத நம்பருங்க சில இதெல்லாம் உள்ள இறங்கி போய் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்யாது. இந்த நம்பர் உள்ளவங்க, இந்த டேட் உள்ளவங்க இந்த ஹோட்டல் வைக்கணும், இவங்க இதை மாற்றி வச்சா கூட வேலை செய்யாது. நம்ம அதை தான் சொல்லியிருப்போம். ஒரு இடத்துல வேறு ஒரு ப்ரோக்ராம்லாம் சொல்லியிருப்போம், உங்கள் டேட்டுக்கு வெஜிடேரியன் தான் வைக்கணும், இந்த டேட்டுக்கு நீங்கள் நான் வெஜிடேரியன் ஹோட்டல் தான் வைக்கணும். ஓகே, அப்படியும் நம்ம வந்து பிரிக்க முடியும் இல்லையா சார்? கண்டிப்பாக. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்தந்த எண் கொண்டவர்கள் வெஜிடேரியனில் நல்லா சமைப்பாங்க, இவங்க நான் வெஜிடேரியனில் நல்லா சமைப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அவங்களுக்கு ஹோட்டலுமே அப்படி தான் அமையுமா சார்? அதுதான் சொல்கிறேன். இப்போ 3ஆம் தேதி 12ஆம் தேதி 21ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க, அவங்க ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க வெஜிடேரியன் ஹோட்டல் வச்சா தான் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அவங்க நான் வெஜிடேரியன் ஹோட்டல் வச்சாக்கா போகவே போகாது. இதை ஒருத்தர் எனக்கு வந்துட்டு 100% உண்மைங்கன்னாரு. ஏன்னாக்கா
அவர் வெஜிடேரியன், நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த பேரை சொன்னாக்கா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அவங்க வெஜிடேரியன் ஹோட்டல் சான்ஸே கிடையாது. ஃபுல்லாக என்ஹெச் ரோடு ஃபுல்லாக அவங்க தான், என் ரூட்டு ஃபுல்லாக அவங்க தான், நிறைய ஹோட்டல்ஸ். ஒரு ட்ரையலுக்காக நான் வெஜிடேரியன் ஹோட்டல் வச்சாங்க. ஃப்ரீயாக இருக்குது ஹோட்டலு, போவே இல்லை அவருக்கு. அவர் எவ்வளோ முடிவு பண்ணி பார்த்தாரு, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஒரு முறை சொல்கிறார், கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சார் என்னை பற்றி எனக்கு ஒரு பழக்கம். அவர் சார் அது எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க, நான் இந்த தேதி தான், நீங்கள் சொல்கிற தேதி தான், நான் 21ஆம் தேதி தான், அது எப்படி இந்த தேதி வச்சவங்களுக்கு நான் வெஜிடேரியன் ஓடாதுன்னு சொல்கிறீங்க. நானும் வச்சுட்டு எவ்வளோ போராடி பார்க்குறேன், என்னால் முடியல. நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்களே, அங்கே வாய் எனக்கு சார் அங்கே ஓடுங்க வரமாட்டேன்றாங்க, ஆனால் சாப்பிடாங்க வரமாட்டேன்றாங்க. எனக்கு பிரமிப்பாக இருக்குது, எனக்கு அது ஆகாது. ஆனால் எனக்கு எடுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றாங்க. நான் வெஜிடேரியன் தான், ஆனால் எனக்கு எடுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, நிறைய சொல்ல பண்ணிட்டு போகாது அது. அதுமாதிரி 8ஆம் தேதி பிறந்து 8, 17, 26 தேதி பிறந்தவங்களும் அவங்க நான் வெஜிடேரியன் போகாது. அந்த தேதியில் பிறந்தா அதை வச்சா போகாது, வெஜிடேரியன் தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்படி நிறைய விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் அந்த ஹோட்டல்லே இவ்வளோ நம்பர்லாம் வேலை செய்யும். நம்பர்லேயே வந்துட்டு செஃப்பு குக்கு வேலை செய்யும். நீங்கள் எல்லாத்தையும் மாற்றி எதை செஞ்சாலும் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிடாது. அதனால் வந்து வேலை செய்கிற அளவுக்கு நீங்கள் நம்பரை கரெக்ட் பண்ணிட்டு வச்சுட்டிங்கன்னா சக்ஸஸுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து வழிகோலாக அமையும். கண்டிப்பாக. ஸோ அதனால் இதை நீங்கள் மாற்றினீங்கனாக்கா உங்கள் சக்ஸஸ் உங்ககிட்ட இல்லாமல் அது வேலைக்கு போயிடும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து சில பேர் வந்து படிக்கும்போது சின்ன வயசுலேருந்தே வந்து கிச்சனுக்குள்ளே இருக்கிறதும் சமைச்சு சாப்பிட்றதும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு வேளை நீங்கள் சொன்ன தேதிகளில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து கேட்ரிங்க்கோ இல்லை செஃப்க்கோ படிக்க வச்சா அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்குமா? கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிங்க, இதுதான் பாயிண்ட்டு. இப்போது சில பிள்ளைங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவனுக்கு வந்து எல்லாருமே டாக்டரு, எல்லாருமே இன்ஜினியரு, எல்லாருமே அட்வொகேட்டு, எல்லாருமே டென்டிஸ்ட், இப்படியே படிக்க முடியாது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்கிற வேண்டியது தான். அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கேட்ரிங்குன்னு படிக்கணும். அப்போ அதில் படிக்கும்போது அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு டெனண்ட் இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அவன் உண்மையிலே இன்றைக்கி வெளிநாட்டில் அவன் செஃப்பாக இருக்கிறான். அவங்க அம்மா சமைப்பாங்கன்னு எந்த நேரமும் எங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவான், போகவே மாட்டான் அவன். நான் கூட விட்டுருக்கலாம் ஒன்றுனா கூட, நான் அவ்வளோ சமைச்சி ஒரே பையன் சமைக்கிறோம், அவன் இங்கே சாப்பிட மாட்டேன்றான். எங்கள் வீட்டில் நல்லா சமைப்பாங்கட்டான், நல்லா சமைப்பான், எது வேணாலும் போக மாட்டான், அங்கே தான் இருப்பான். ஸ்கூல் லீவுனா போகவே மாட்டான். குட்டியாக இருக்கும்போது நல்லா தான், நல்லா பப்ளி மஸ் மாதிரி இருப்பான், வந்துட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா அவன் திடீர்னு பார்த்தா கேட்ரிங் தான் எடுத்துருக்கிறான். அப்போ அவங்க அம்மா கூட சொல்லுவாங்க, நல்லா இவ்வளோ சாப்பிட்றானு, பேசாமல் சாப்பிட்றது ஹோட்டலுக்கிட்ட வைக்க போகிறானு பின்னாடினாங்க. உண்மையிலே அவன் அதை தான் படித்தான், அவன் கேட்ரிங் தான் படிச்சுட்டு அவனுக்கு அது பிடிச்சி போயிடுச்சு. அவனை விட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு ஃபாரினில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறான். அவன் எவ்வளோ லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறான். எங்ககிட்ட சொல்கிறாங்க. நான் சொன்னேன், என்னம்மா கரெக்டாக தான் நம்ம செய்யணும், இதில் என்ன இருக்குது. ஆனால் அவங்க அப்பா வேறு ஃபீல்டு, நீங்கள் எதுக்கு அவங்க அப்பா ஃபீல்டு பார்க்குறீங்க? அவனுக்கு சாப்பிட்றது பிடிச்சிது, அதே தொழிலாக மாற்றிக்கிட்டான், அதுவே அது ஆகிடுச்சு. இன்றைக்கி நல்லா ஏர்ன் பண்ணுறான், ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. இப்போ மேரேஜ் பார்த்துட்ருக்காங்க. எதுக்கு சொல்லனா, இதை எதுக்கு இப்போ நீங்கள் கேட்டது கேள்விக்கு, பிள்ளைங்களை வந்துட்டு கேட்ரிங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் அவனுக்கு இஷ்டம்னாக்கா நீங்கள் விட்டுரும். நீங்கள் அதை விட்டு போட்டு நீ டாக்டர் படி, நீ இன்ஜினியரிங் படி, அதை சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அவன் அதையும் படிக்காமல் பாதியில் விட்டு திருப்பி அவன் இஷ்டத்துக்கு போயிட்டு அப்படி இல்லாமல் 2 கட்டெல்லாம் போய் மொத்தத்தில் அவன் படிக்காமலே இன்கம்ப்ளீட்டடாகவே வெளியே வந்துடுவான். ஸோ அதை விட அவனுக்கு கேட்ரிங் பிடிச்சிருச்சுன்னா, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இதில் அது இருக்கிறதுல தி பெஸ்ட்டு. அது வேர்ல்டில் அவங்களுக்கு உள்ள டிமாண்ட் வேறு யாருக்குமே கிடையாது. ஆமாம், நீங்கள் ஒரு கேட்ரிங் நல்லா முடிச்சுட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் செஃப்பாக போயிட்டால் போதும். சரி, ஐடி பெரிய இந்த கன்சில் வேலை செய்யாத பண்ணுறாத ஏனிங்களாம் அவங்க வாங்குவாங்க, அவ்வளோ இன்கம் அதெல்லாம். அதுவும் நீங்கள் மெரினில் இதில் போய்ட்டு செஃப்பாக போயிட்டீங்கன்னு ஷிப்பில் வாய்ப்பே இல்லை. வெளிநாட்டு போனீங்கன்னா இன்னும் அதிகம். அவங்களுக்கு தனி மரியாதை செஃப்புக்கு. அந்த ஹோட்டல் ஓனருக்கு என்ன மரியாதை, அந்த செஃப்புக்கு அவ்வளோ மரியாதை. ஏன்னா நமக்கு தெரியும் தானே, வருவாங்க. அந்த ஹோட்டலுக்கு ஓனருக்கு என்ன மரியாதை, அந்த மரியாதை ஒரு செஃப்புக்கு உண்டு ஹோட்டலுக்கு. அது மாதிரி ஆமாம், சப்போஸ் எல்லாத்துல இன்சார்ஜ் யார்கிட்ட கொடுப்பாங்க, செஃப்ட்டு தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் உண்மை இருக்குது சில ஹோட்டல்களில், ஏன்னா கரெக்டாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல ஃபீல்டு. ஆனால் நல்ல கேள்வி கேட்டீங்க. அப்போ படிக்கிற பசங்களை கூட அவங்க வந்து கேட்ரிங் எடுக்கலாமோ அப்படின்னு எடுத்தாக்க ஃபஸ்ட் கிளாஸ் எடுங்க. அது நல்ல ப்ரொஃபஷனல். அது அந்த ப்ரொஃபஷனலில் உங்களுக்கு அடாப்ட் ஆகிடுச்சின்னா நீங்கள் அதை செய்யுங்க, படிங்க, கை நிறைய ஏர்ன் பண்ணுங்கள், உலகம் ஃபுல்லாக சுற்றுங்க, நல்ல செஃப் நல்ல குக்குன்னு பேர் வாங்கிட்டு
ஃபஸ்ட் கிளாஸ் லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார். ஏன்னா உணவு பிரியர்களுக்கெல்லாம் இந்த பதிவு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எந்த தொழில் தொடங்கலான்னு இருக்கிறவங்களுக்கு இந்தந்த எண்களில் இந்த மாதிரியான ஹோட்டல்ஸ் நீங்கள் தொடங்குனீங்கன்னா சிறப்பாக அமையும். எந்த படிப்பு உங்களுக்கு சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும், கேட்ரிங் இந்த எண்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.